ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சாராஸ் ஒப்பீனியன் மேட்டர்ஸ் தமிழ். இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான கஞ்சி பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பிளட் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணும், கேன்சர் வராமல் தடுக்கும், கொலஸ்ட்ரால் அளவை கண்ட்ரோல் பண்ணுது. அது இல்லாமல் நார் சத்து அதிகம் இருக்கிறதுனால டைஜஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இது ஈஸியாக ரெடி பண்ணலாம் வாங்க. இந்த கருப்பு கவனி அரிசி கஞ்சி வைக்கிறதுக்கு நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு, ஒரே ஒரு டீஸ்பூன் தான் கருப்பு கவனி அரிசி நைட்டே ஊற வச்சுட்டேன். இது குறைஞ்சது 8லேருந்து 10 மணி நேரம் ஊறணும். அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு இது ரவை மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இன்னும் பவுடர் ஆனாலும் பரவாயில்ல, ஆனால் ரவை கன்சிஸ்டன்சிக்கு இருந்தால் நம்ம கஞ்சி குடிக்கும்போது நல்லாயிருக்கும். இப்போ இதில் அரிசி மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த அரிசி ஊற வச்ச தண்ணி இதில் தான் இருக்குது. இதில் தான் நம்ம கஞ்சி வைக்க போகிறோம். இதை நம்ம இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றாமல் சும்மா மிக்சியில் பல்ஸ் மோடில் அரைச்சிக்கலாம். ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் போட்டு அரைச்சனால இப்படி தான் வரும். இந்தளவுக்கு இருந்துட்டால் போதும். இப்போ நம்ம தண்ணி ஊற்றாமல் அரைச்சிருக்கோம். இதை எடுத்து இந்த ஊற வச்ச தண்ணியில் கலந்துடலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இதுவும் நம்ம இதில் நான் அரிசி எடுத்து போட்டிருக்கேன், இதில் கலந்துக்கலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டீஸ்பூன் அரிசி தான், ஊற வச்ச தண்ணி ஒரு டம்ளர். இப்போ அது கூடவே நம்ம மறுபடியும் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம். மொத்தமாக 3 டம்ளர் தண்ணி இருக்குது ஒரே ஒரு டீஸ்பூன் அரிசிக்கு. இப்போ நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சீரகம், ஒரு 4-5 குருமிளகு நல்லா தட்டி எடுத்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி பவுடர் பண்ணிவிட்டு இதை நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு 2-3 கல் உப்பு போட்டுக்கலாம். இது கூடவே ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, பூண்டு, ஒரே ஒரு சின்ன வெங்காயம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணது நல்லா கலக்கி விட்டுட்டு நம்ம கொதிக்க விட்டுடலாம். இந்த கருப்பு கவனி கஞ்சி குடிக்கிறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம்னா, இதில் வந்துட்டு நார் சத்து ரொம்ப ஜாஸ்தி. அதனால தான் நம்ம நைட்டே ஊற வச்சுட்டு நம்ம காலையில் வேக வைக்கிறோம். இல்லைன்னா அது வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். இந்த நார் சத்து உடம்புல இருக்கிறனால நமக்கு வந்துட்டு பிளட் சுகர் லெவலை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுது. அது இல்லாமல் ஸ்கின்னில் ஒரு நல்ல ஷைனிங் கொடுக்குது. பசி வந்துட்டு ரொம்ப நேரம் தாங்கும், நமக்கு அவ்வளோக்கும் பசி எடுக்காது. இந்த அரிசியில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. இது வந்துட்டு நம்ம புற்றுநோய் செல்களை எதிர்த்து போராடும். அது மட்டும் இல்லாமல் கொலஸ்ட்ராலோட அளவை குறைக்குது. கெட்ட கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கிறனால இதய நோய் வராமல் தடுக்குது. இதில் நார் சத்து அதிகம் இருக்கிறனால செரிமானத்துக்கு நல்லா உதவுது. அதனால் மலச்சிக்கல் வராமல் தடுக்குது. இப்போ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கனால அட்லீஸ்ட் நம்ம வாரத்துக்கு ஒரு 3 தடவையாவது எடுத்துக்கலாமே. இது 3 டம்ளர் தண்ணி இருந்தது இல்லையா, இது 2 டம்ளர் ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். இது ஏற்கனவே ஊற வச்சு அரைச்சனால சீக்கிரமாக வெந்துடும். இது பவுடர் ஃபார்மில் இருக்கிறனால சீக்கிரமாக வெந்துடும். அரிசியாக போட்டிங்கன்னா லேட் ஆகும். நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இந்த சேனலில் ஃபுட்டோட டிஸ்பிளேயும் இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.